காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று கோயம்புத்தூர், சேலம், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய நீட் தேர்வில் உயிர் நீத்த பிள்ளைகளின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூற வருகை புரிந்துள்ளார். அதே போன்று அவருடன் நம்முடைய மாநிலங்களவை எம்பி அண்ணன் கிறிஸ்டோபர் திலகம் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயவசந்தம் அவர்களும் மற்றும் இன்று ஓசூர் மாநகரத்திலே தலைமையேற்றிருக்கும் நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேபிடி கோபிநாதன் அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நம்முடைய மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் மற்றும் அனைத்து முன்னாள் இன்னல் காங்கிரஸ் கமிட்டி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய மிக சிறப்பான வரவேற்பு நம்முடைய மாவட்ட எல்லையான காரிசெட்டிப்பட்டியிலே நம் மாநில தலைவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் வந்திருக்கும் எம்பி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இன்று எவரும் வராத தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஆன பிறகு எவரும் இந்த மாவட்டத்திற்கு வந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய கால் முதல் அவர் மாநில தலைவர் ஆனவுடனே நம்முடைய மாவட்டத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று ஒரு துக்கமான நிகழ்வு, அதாவது எந்த கட்சியும் அந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடவில்லை. இன்று காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியின் தலைமையில் நாம் அவருடன் நிற்கிறோம். என்று அந்த இழந்த குடும்பங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் தலைமையிலே ராகுல் காந்தியினுடைய அவருக்கு கை கோப்பம் என்ற ஒரே உறுதியாக நாம் நிற்கிறோம். அதாவது இன்று இந்தியாவிலே ஏறக்குறைய 22.4 லட்சம் பேர் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதினார்கள். அதில் பல்வேறு ஏழை குடும்பங்களும் சாரும். இந்த ஏழை குடும்பங்கள் நம்முடைய மாநில தலைவருடன் அவர்கள் குடும்பத்துடன் சந்திக்கும் போது ஏறக்குறைய ஒரு குடும்பமும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளது. இந்த செலவினங்களை பகல் கொள்ளையாக அளிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் என்று மோடி அவர்கள் கூறுகிறார்கள். அந்த கிளீன் பாலிடிக்ஸ் இன்டைரக்டாக முதலாளிகளை அமைத்து கமிஷன் மூலமாக இந்த மோடி அரசு இது அந்த கொள்ளை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வருங்காலத்தில் ராகுல் காந்தி பிரதமரானால் மட்டும்தான் தமிழகத்திலே நீட் விலக்கு பெறப்பட முடியும். ஏனென்றால் இது சுழற்சி முறையில், அதாவது ஒரு மாணவன் தனியார் பள்ளியிலே ஃபீஸ் கட்டிக்கிறான், அடுத்தது டியூஷன், அடுத்தது கோச்சிங் சென்டர், இது மாதிரி சுழற்சி முறையிலே ஏறக்குறைய 1,30,34 கோடி வருடத்திற்கு பகல் கொள்ளையாக ஆண்டிற்கு ஒரு துறையினுடைய பட்ஜெட் இன்று நம்முடைய இந்தியாவில் இந்த ஊழல் மிகப்பெரிய வேலை. அவர்களுக்கு 2G ஸ்கேம் என்றால் இன்று மெடிக்கல் நீட் ஸ்கேம் நம்முடைய ராகுல் காந்தி ஒருவர் மட்டும்தான் இன்று பிஜேபியை எதிர்க்கிறார்கள். இந்த தன்னும் தானி எந்த கட்சிக்கும் பிஜேபி எதிர்ப்பதற்கு இல்லை. அந்த ஒரே ஒரு தலைவன் பின்னாடி நாம் இந்தியாவை மாணவர்களின் முழுக்கம், இந்த மாணவர்களின் முழுக்கத்தை நம் மக்களிடையே கொண்டு சேர்த்து 2029ஆம் ஆண்டு நம்முடைய ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து மக்களுக்கு நாம் அனைத்து பிரச்சனைகளும் போராட வேண்டும் என்று அன்புடன் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.